கன்னட நடிகர் மற்றும் இயக்குனர் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்து 2022ஆம் ஆண்டு வெளியான கன்னட திரைப்படமான காந்தாரா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போன்ற மொழிகள்ல நல்ல வசூலை கொடுத்தது. 20 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் பாத்தீங்கன்னா 400 கோடி வசூலை பெற்றதாக சொல்லப்படுது. அந்த படம் கொடுத்த மெகா வெற்றியின் நம்பிக்கையில காந்தாரா சாப்டர் 1, அதாவது காந்தாரா படத்துடைய முந்தைய கதையை கடந்த 3 வருடங்களாக எடுத்துட்டு இருக்காரு ரிஷப் ஷெட்டி. இந்த படத்திலும் அவரே ஹீரோவாக நடித்து ருக்மணி வசன், ஜெயராம், குல்சன் தேவியா, கிஷோர் உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்காங்க. அதிக பட்ஜெட்ல உருவான இந்த படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 2ஆம் தேதியான நேற்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு. படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததால கண்டிப்பாக படம் நல்ல வசூலை கொடுக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டது. காந்தாரா படத்துடைய கிளைமேக்ஸ் எங்கு முடிந்ததோ அங்கிருந்தே படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. முன்னோர்கள் ஏன் திடீர்னு காணாமல் போனார்கள் அப்படின்றதற்கு பின்னணியில ஒரு புராண கதை சொல்லப்பட்டது. காந்தாரா சாப்டர் 1 படத்துல இடம்பெற்றிருந்த சண்டை காட்சிகளும் ஒளிப்பதிவுமே ஆர்ட் அண்ட் டைரக்ஷனும் VFX காட்சிகளுமே ரசிகர்களிடம் அதிக கைத்தட்டல்களை வாங்கியது. முதல் காட்சி வெளியான உடனேயே படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் குவிந்தது. ட்விட்டர், பேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாக்கள்ல இந்த படத்தை பலருமே பாராட்டி எழுதினாங்க. எனவே படத்தை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஆவல் மக்களுக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. அதோடு இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் அப்படின்னு பலரும் சொல்ல கண்டிப்பாக தியேட்டர்ல தான் பார்க்கணும் அப்படின்னு பல ரசிகர்களுமே முண்டியடித்து கொண்டும் போறாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று வெளியான இந்த காந்தாரா திரைப்படம் உலக அளவுல கிட்டத்தட்ட 90 கோடி வரை வசூலாகி உள்ளதாக சொல்லப்படுது. சோ வெளிநாடுகள்ல மட்டுமே 20ல இருந்து 30 கோடி வரை வசூலாகி இருக்கா. ஒரு கன்னட திரைப்படம் முதல் முறையாக வெளிநாடுகள்ல இவ்வளவு வசூல் செய்வது இதுவே முதல் முறை அப்படின்றதுனால காந்தாராவுடைய அடுத்தடுத்த பாகங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புமே உருவாகி இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தை பார்த்த பிரபலங்கள் முதல் ரசிகர்கள் வரை பலருமே இந்த படத்தை புகுந்துட்டு இருக்க இந்த வேளையில தற்போது அதிர்ஷ்டருடைய மனைவியான ஷாலினி இந்த படத்துடைய காட்சியை சமீபத்துல பார்த்திருக்காங்களா. பார்த்தது மட்டுமல்லாமல் படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்களுமே கொடுத்திருக்காங்க. இந்த தகவலுமே தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.